Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் 200 grams, பாஸ்மதி ரைஸ் 100 grams, ஆனியன் 1, டொமேட்டோ 1, க்ரீன் சில்லி, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், மின்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், கர்டு 3 ஸ்பூன், கீ, சால்ட், ஆயில். பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி நெய்யில் வதக்கி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 minutes ஊறினா போதும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துறேன். நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த பாஸ்மதி ரைஸை ஏன் நான் நெய்யில் வறுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். எப்பயுமே நம்ம பாஸ்மதி ரைஸை டேரெக்டாக ஊற வச்சுருவோம். இது ஒரு வாட்டி இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 2 நடுவில் கீரி போட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்ல பொன்னிறமாக ஆயிட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே கெடுத்துரும். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால நான் 1 தான் சேர்த்துக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நான் சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன், பெரிய தக்காளி சேர்த்துறாதீங்க, அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். இப்போ புதினாவும் கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப புதினாவும் போட்டுறாதீங்க, அப்புறம் கொஞ்சம் புதினா சாதம் மாதிரி ஸ்மெல் வந்துடும். இப்போ நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கதை நான் சேர்த்துடுறேன். சிக்கன் நான் மேரினேட் பண்ணி வைக்கலை, பிகாஸ் இது என்னோடய ஸ்டைலுன்றதுனால. மேரினேட் பண்ணாமையும் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனே நமக்கு தண்ணி விடும், ஸோ அதனால் நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டா போதும் இந்த சிக்கன் வேக வைக்கிறதுக்கு. இப்போ இதில் நான் 3 ஸ்பூன் தயிர் சொல்லியிருந்தேன், இப்போ 2 ஸ்பூன் தயிர் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். பிகாஸ் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த தயிரோடு சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த அரை கிளாஸ் தண்ணியை இப்போ சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சிக்கன் நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு ஹாஃப் பாயில் ஆனால் தான் உங்களுக்கு அந்த ரைஸோடு சேர்ந்து இன்னும் நல்லா பாயில் ஆகிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு. சிக்கனும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த சொன்ன மீதி கர்டை இப்போ 1 ஸ்பூன் அதை சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வறுத்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடுறேன். நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கிறதுனால நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 1க்கு 1.5 அந்த மெஷர்மெண்ட்டு. நான் தண்ணி அரை கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் நான் தேங்காய் பால் பவுடரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் பவுடர் இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்கும். இப்போ மேலே கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூடணும். ஸோ நல்லா கொதி வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு விசில் வராது அப்படின்னா 15 minutes டைம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த வறுத்ததில் உங்களுக்கு அந்த சாதத்துலேயும் நல்ல கீரோ ஸ்மெல்லோடு உங்களுக்கு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நல்லா ஒத்தையாக வந்திருக்கு பாருங்கள். பீஸும் நல்லா வெந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி செய்ய தெரியும். அது ஒரு ஸ்டைல் ஒருத்தவங்க பண்ணுவாங்க. என்னோட ஸ்டைலில் ஒரு வாட்டி இந்த சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.